மார்ச் மாதம் 13ஆம் திகதி இரவு 8 மணி நேரம் ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட உடலங்கள் இன்று ஈரானுக்கு இலங்கை அனுப்பி வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈராக் சொல்லியிருக்காங்க. இன்றும் உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை $100 தாண்டி இருக்கிறது. இலங்கையில ஒரு நிமிடத்துல 10,000 லிட்டரை பெறக்கூடிய நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இந்த வீடியோ இருக்க போகுது. காலி கடற்பரப்புக்கு அண்மையில் ஈரானிய கப்பல் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்குள்ளாகிய நிலையில அதிலிருந்து மீட்கப்பட்ட 84 ஈரானிய கடற்படையினுடைய உடலங்களை இன்றைய நாள்ல ஹம்மாந்தோட்ட விமான நிலையம் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்காங்க. 2 விமானங்கள்ல இந்த உடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல்ல 180 பேர் இருந்ததாக சொல்லப்பட்டது. 84 உடலங்கள் மீட்கப்பட்டது. 35 பேர் உயிரோட மீட்கப்பட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ரீதியில மிக மிக பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுடைய ராணுவ விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது அல்லது விபத்துக்குள்ளானது என்ற 2 வகையான மாறுபட்ட கருத்துக்கள். இன்று ஈராக்கில் இந்த விமானம் விழுந்திருக்கிறது. 6 பேர் இந்த விமானத்தில் இருந்திருக்காங்க அமெரிக்க படையினர். இதுல 4 பேர் உயிரிழந்திருக்காங்க என்ற தகவலை உத்தியோகபூர்வமா அமெரிக்காவுடைய ராணுவம் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துல இருந்து உயிரிழந்தவர்களுடைய பெயர்களை பெயரிட்டு இவர்கள் யுத்த வீரர்கள் அப்படின்ற பெயரை அமெரிக்க ராணுவம் வழங்கியிருக்காங்க. இந்த விமானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பறக்கின்ற அல்லது இப்போது யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற குண்டுவீச்சு விமானங்களுக்கு வானிலை இருந்தே எரிபொருளை நிரப்பக்கூடிய சிறப்பு கொண்ட விமானம் இது. இந்த விமானம் KC-135 ரக விமானம். இந்த விமானம் தான் இன்றைய நாளில் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. இந்த விமானத்தோட இன்னும் ஒரு விமானமும் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இஸ்ரேலினுடைய படைத்தளத்தினுடைய ஒரு விமான படைத்தளத்தில் தரையிறங்கியதாகவும் சொல்லியிருக்காங்க. இது 2 விஷயங்களையும் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஈராக்கினுடைய ராணுவ கட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, படை கட்டமைப்பு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது ஈராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம்னு சொன்னா, ஈராக்கினுடைய வான் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்காக இந்த விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவங்களுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எனவே 2 விதமான அறிக்கைகள் கூறப்பட்டிருக்கு. இதுல 2ல முரண்பட்ட கருத்துக்கள். அமெரிக்கா இது விழுந்ததாக, விபத்தினால் விழுந்ததாக சொல்றாங்க. ஈராக் இதை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லியிருக்காங்க. ஈராக்கினுடைய ஒரு ராணுவ அமைப்பு சொல்லியிருக்குது. அதோட இதே ரக விமானம் ஒன்று உடனடியாக தரையிறங்கி இருக்கிறது இஸ்ரேல்ல. சில சூட்டு காயங்களோடு இந்த விமானம் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகங்கள புகைப்படங்களோட பார்க்க கிடைத்தது. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசு பொருளாக மாறியிருக்கிற விடயமாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா மீது இப்பொழுது மிகப்பெரிய அளவான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல நாடுகள் மத்தியில. குறிப்பா இந்த யுத்தம் இப்பொழுது 14 நாட்களை எட்டி இருக்கிறது. இதன் காரணமாக உலக சந்தையில மிக பாரிய அளவான பொருளாதார சிக்கல் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. சிறிய நாடுகள் மட்டுமல்ல, எல்லா மேலத்தைய நாடுகளுக்கும் இதே ஒரே நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பெரிய ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. இந்த ஆசிய நாடுகள்ல சிறிய நாடுகளுக்கு நடந்திருந்தா இதை பெருசா யாருமே பேச மாட்டாங்க. இது எல்லா நாடுகளுக்குமே, அமெரிக்கா உள்ளிட்ட மேலத்தைய பிரிட்டிஷ் இருக்கட்டும், எந்த நாடா இருந்தாலும் இதனால பெரிய அளவா பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம்னு சொன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை இன்றும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்லையும் மிகப்பெரிய அளவில் $100 தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய அளவான முன்னேற்றம், அதோடு பெரிய பாதிப்பு. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இது பெரிய அளவாக உயர்ந்திருக்கிற முதல் தடவையாக மாறியிருக்கிறது. உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்ட போது இது நடந்தது. ஆனால் இது இப்பொழுது இன்னும் பெரிய அளவை எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. ஏன் $150 வரைக்கும் கூட செல்லலாம் சொல்லப்படுது. இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அமெரிக்கா, நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்குறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அந்த தடையை நீக்கி இருக்கிறாங்க. 30 நாட்களுக்கு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் பெரிய அளவாக அந்த எண்ணெய் வாங்குறதுல யாருமே ஆர்வம் காட்டல. ஆனா பல நாடுகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ரஷ்யா சொல்றது. ரஷ்யானுடைய கருத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, 100 மில்லியன் பீப்பாய்கள் இப்பொழுது கடல்ல இருக்கு, கொண்டு செல்லப்படுது பல நாடுகளுக்கு. எனவே இது வியாபாரத்தில் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த வியாபாரம் தொடர்ச்சியாக இருக்காது. 30 நாட்களுக்கு மாத்திரமே. இதுக்கும் ஒரு தற்காலிக தீர்வாக அமெரிக்கா இந்த அனுமதியை வழங்கியிருக்காங்க. ஏன் அமெரிக்கா ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோலை வாங்குறதுக்கு அல்லது எரிபொருளை வாங்குறதுக்கு அனுமதி வழங்கணும்னு சொன்னா, அமெரிக்கா ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை வாங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு. காரணம்னு சொன்னா, ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைன் மீது போர் தொடுத்து வராங்க தானே. இதை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த காசெல்லாம் கொண்டு இந்த உக்ரைன் போருக்கு தான் அவங்க செலவழிப்பாங்கன்ற மையமாக வச்சுக்கொண்டு பல மேலத்தைய முக்கியமான தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு இந்த தடையை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையும் இப்பொழுது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்குறதுக்கான அனுமதியை கோரியிருக்காங்க. ரஷ்ய
தூதுவரோடு இன்றைய நாளில் வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருக்காரு. இது தொடர்பான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா பக்கமாக தொடர்ச்சியாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த எரிபொருளும் இயற்கை எரிவாயுடைய தட்டுப்பாடு. குறிப்பாக இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு. அதோடு தாண்டி இன்னும் ஒரு நெருக்கடியான சூழலை இப்பொழுது இந்தியா எதிர்நோக்கலாம் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல என்று சொல்லப்படுது. இந்த மாதம் முடியும் வரை இல்லை இந்த சிக்கல் இந்தியாவுக்கு ஏற்படும் சொல்றாங்க. காரணம் என்ன சொன்னா, மேலத்தைய நாடுகளை விட அதிகமான இந்தியர்கள் மத்திய கிழக்குல பணிபுரிகிறாங்க. மத்திய கிழக்கினுடைய பல நாடுகள்ல பணிபுரிகிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஒரு வருடத்துல 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் வருகிறது, வெளிநாட்டு நாணய வருமானம். இந்த வருமானம் பாதிக்கப்படலாம். இதனால இந்தியா இரட்டை பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ளும் என்ற ஒரு பெரிய அளவான கணிப்பு இப்பொழுது கணிக்கப்படுகிறது. பல மேலத்தைய நாடுகள்ல இருக்கிறவங்களை விட இங்கதான் அதிகமா வேலை செய்யறதால பணம் இங்கிருந்து தான் வருது இந்தியாவுக்குள்ள அதிகமா 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இலங்கையை வச்சு பார்த்துக்கோம்னா கிட்டத்தட்ட 7-8 மடங்கு பெரிய தொகை அவங்களுக்கு போகுது. இந்த தொகையால வார வருமானம் குறையும். காரணம் இப்பொழுது மத்திய கிழக்குல பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால வேலை வாய்ப்பை இந்தியர்கள் இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கணிக்கப்படுது. இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வந்தால் இந்த அச்சம் நீங்கப்படும். ஆனால் இது இப்போதைக்கு முடிகிற யுத்தம் மாதிரி தெரியல என்றதான் இப்ப சர்வதேச ரீதியில சொல்லப்படுகிற கணிப்பு. இதனால இலங்கையும் பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் சொன்னா 10 முதல் 15 லட்சம் இலங்கையர்கள் மத்திய கிழக்குல தொழில் புரிவாங்க. எல்லா மத்திய கிழக்கு நாடுகள்லையும் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் லண்டன்ல, கனடாவில், ஆஸ்திரேலியால, ஜெர்மனில இருந்தா எங்களுக்கு காசு நாட்டுக்குள்ள வருது. இல்ல, 70% வெளிநாட்டு நாணயம், வெளிநாட்டு பணம் நாட்டுக்குள்ள வருதுன்னு சொன்னா அது மத்திய கிழக்குல வேலை செய்யற மக்களால தான் வருது. கிட்டத்தட்ட 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு வருஷத்துல வருது. 8 பில்லியன். இலங்கையோட கையிருப்பே அவ்வளவு இல்லை. அந்த அளவு தொகை போன 2025 வந்திருக்கு. கடைசியா வந்தது 8 பில்லியன். இந்த முறை கிட்டத்தட்ட 9 முதல் 10 பில்லியன் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டு இது. அப்படி பார்க்கும்போது இலங்கை மிகப்பெரிய அளவான வெளிநாட்டு நாணயத்தால பாதிக்கப்படும். வெளிநாட்டிலிருந்து வர நாணயங்கள்லயே 70 முதல் 80% அவங்க தான் அனுப்புறாங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார வருமானம் இலங்கைக்கு இருக்கு. மத்திய கிழக்கினுடைய பல விமான சேவைகள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளுமே, பல நாடுகள் ரத்து செஞ்சிருக்காங்க. ஆசிய நாடுகள் மட்டுமல்ல, பல நாடுகள். இந்த வார இறுதியை குறிவைத்து இஸ்ரேல், இந்த வார இறுதியை குறிவைத்து ஈரான் அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம், அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற அந்த நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பால இந்த விமானங்கள் இந்த வார இறுதியில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதோட பல எதிர்ப்பு கூறல்கள் சொல்லப்படுது. இப்படியே ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளையும் இந்த போருக்குள்ள இழுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிவிடும். இது பெரிய ஒரு பிரளயத்தில் போய் முடியும் என்ற ஒரு கணிப்பு நிறைய செய்தித்தளங்கள்ல, சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. அதை தணிப்பதற்காக இப்ப பல நாடுகள் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. குறிப்பா ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மிக முக்கியமாக பேச்சுவார்த்தையில ஈரான் ஜனாதிபதியோடு பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. காரணம், இந்த போரை ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள். ஹார்முஸ் கால்வாய் மூலமான இப்பொழுது இருக்கின்ற தடையை நீக்குவதற்கு பல நாடுகள் பேசி வராங்க. ஆனால் ஈரான் இதில் ஒரே புள்ளியில் இருக்காங்க, எந்த கப்பலையும் விடுவதாக இல்லை என்று. ஆனால் அமெரிக்காவுடைய படைத்தள பக்கமாக அல்லது அமெரிக்காவுடைய உத்தியோகபூர்வமான செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்முஸ் கால்வாயினுடைய பதட்டத்தை தணிப்பதற்காக அமெரிக்கா கூடுதல் கவனம் செலுத்தும், அவங்களுடைய கடற்படை மீது தாக்குதல் நடத்தும், தொடர்ச்சியாக அந்த அச்சத்தை நீக்குவதற்கு முழுமையாக முயற்சி பண்ணுவோம் நாங்கள், அவர்கள் அதை தடுக்க முடியாத அளவுல அவருடைய படைப்பலத்தை நாங்கள் இல்லாமல் செய்வதே எங்களுடைய நோக்கமாக அடுத்த கட்டம் இருக்குன்ற தகவல்களை அவங்க வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இப்பொழுது ஹார்முஸ் கால்வாயை நோக்கி யுத்தம் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் சில கணிப்புகள் சொல்லுது. இன்றைய நாள்ல ஈரான் பக்கமாக வந்த செய்தியின் அடிப்படையில் ஈரான்ல கிட்டத்தட்ட 25,000 இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்கா. நாங்கள் அரசாங்க கட்டடங்கள், இராணுவ படைத்தளங்கள், ஆயுத களஞ்சியங்கள், முக்கியமான இராணுவத்தினுடைய ரேடார்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொன்னாலும், இத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், மக்கள் மீது, பாடசாலைகள் மீது மனிதாயமான அடிப்படை இல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஈரான் பக்கமாக இருந்து இது ஒரு பெரிய அளவாக இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஐக்கிய நாடுகள் பக்கமாக இது பெரிய மனித உரிமை பக்கமாக ஒரு பெரிய செயலை அமெரிக்கா மீறி செய்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னதான் எரிபொருளுடைய
சேமிப்பிலிருந்து நாடுகள் எரிபொருளை பயன்படுத்த திட்டமிட்டு அதனை வெளிப்படுத்தினால் அல்லது அதை வெளியிட்டாலும் கூட $100 குறைவாக இன்னும் கச்சா எண்ணெய் விலையை 2 நாட்களுக்கு மேலே குறைக்க முடியாமல் இருக்கிறது. இந்த வார இறுதியில் இன்னும் இது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த யுத்தம் தொடருமாக இருந்தால் 150 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகள் எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே அதிகரிச்சிருக்காங்க. இலங்கையில கூட $25 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இது இன்னும் அதிகளவான இன்னும் அதே மாதிரியான ஒரு பங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இலங்கையில பிட்டபெத்த அப்படின்ற பிரதேசத்துல இதுவரையில கண்டுபிடிக்கப்பட்ட நிலத்தடி நீர்களிலேயே அதிக நீரை ஒரே நேரத்தில் தரக்கூடிய நிலத்தடி நீர் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடத்துல 10,000 லிட்டர்களை இப்பொழுது இந்த நிலத்தடி நீர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை சொல்லியிருக்காங்க. இது திட்டமிட்டு இந்த இடத்துல நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்லி பரிசோதனை செஞ்சு மலை கல்லுகளை அகற்றி இந்த பணியை இவங்க செஞ்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக வரும் நாட்களில் வருங்காலத்தில் இலங்கையினுடைய குடிநீர் நீர் கட்டமைப்போடு இந்த நீரை இணைக்கலாம், சுத்திகரிக்கப்பட்டு இந்த நீர் இணைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக சொல்றாங்க. ஏற்கனவே அதிக நிலத்தடி நீரை ஒரே நேரத்தில் தரக்கூடிய 7,000 லிட்டர்கள் ஒரு நிமிஷத்துல தரக்கூடிய இடம் மடு பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது இது ஒரு நிமிடத்துல 10,000 லிட்டர்களை தரக்கூடிய நிலத்தடி நீராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல அதிகளவான நாடுகள் நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துறாங்க. உலகத்துல 70% நாடுகள் இந்த மாதிரியான நிலத்தடி நீர்களை பயன்படுத்தி தான் சுத்திகரித்து குடிநீராக வழங்குறாங்க. இலங்கையில இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலத்தடி நீரால பல இடங்களுக்கான நீர் விநியோகத்துல தடையில்லாமல் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்துல இடம்பெறும்னு சொல்லப்படுது. இதே போல பல இடங்கள் இன்னும் பரிசோதனைக்காக இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாமே வரும் நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நிலத்தடி நீர்கள் மக்கள் பாவனைக்காக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இது இன்று நடந்திருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தாளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ளலாம்.